ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். இப்போ நம்ம பூமியில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதுக்குன்னு ஒரு எடை இருக்கும். அது ஒரு ஏதாவது ஒரு காற்றில் இருக்க தூசியாக இருக்கட்டும், ஒரு மண் துகள்களாக இருந்தாலும் அது அந்த பூமியில் ஒரு கொஞ்சோண்டு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கும். அதுக்குன்னு ஒரு எடை இருக்கும். சரிங்களா? அந்த பொருட்களை வந்துட்டு சரிங்களா, அதை தான் வந்து என்ன மேட்டர் அப்படிம்போம். அதாவது ஒரு பொருள். அந்த மேட்டர் வந்துட்டு 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன், கெமிக்கல் அண்ட் ஜென்ரல் கிளாஸிஃபிகேஷன். சரிங்களா? இப்போ அதாவது அப்படி பிரிக்கும்போது எப்படி வந்துட்டு அந்த மேட்டர் அப்படிங்கிறது அந்த கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் அந்த மேட்டர் அந்த பொருள் வந்துட்டு அதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, ரொம்ப டைட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கா, லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கா, இல்லை வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாமல் அது பாட்டுக்கு வந்துட்டு மூவிங்கில் மூவ் ஆகிட்டே இருக்கா அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்கிளில் இருக்கிற மாலிகுல்ஸோடைய எனர்ஜி அதை பொறுத்து, அதுக்கப்புறம் அந்த மாலிகுல்ஸ்க்கு இடையிலான தூரங்கள் அதை வச்சு வந்துட்டு அந்த பொருளை வந்துட்டு பிரிக்கிறாங்க. இப்போ வந்து ஃபிசிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா சாலிட், லிக்யூட், கேஸ், அப்புறம் ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஃபிசிக்கலாக பார்க்கும்போது வந்துட்டு அது சாலிடா, இல்லை இது லிக்யூடா, இல்லை அது வாயு பொருளா, கேஸா, இல்லை பிளாஸ்மாவான்னு சொல்லி பிரிக்கிறாங்க. கெமிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா பியூர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? ஒரு ஹைட்ரஜன் இல்லை நைட்ரஜன் இல்லை ஆக்சிஜன் அதெல்லாம் ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸ். அதோட வந்துட்டு இஃப் யூ ஆட் சம் அதர் திங்ஸ் அப்போ அது வந்து என்ன ஆகும், மிக்சர் ஆகும். சரிங்களா? ஸோ பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்புறம் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக பிரிக்கிறாங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கிளாஸிஃபிகேஷனில் பார்க்கும்போது சாலிட், லிக்யூட், கேஸ், பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதில் சாலிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாலிட் மேட்டர் பொருள், சாலிட் ஒரு திடப்பொருள் உள்ள வந்துட்டு சாலிட் மேட்டரில் மாலிகுல்களுக்கு இடையிலான அட்ராக்ஷன். சரிங்களா? அது ஏகப்பட்ட மாலிகுல் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து அந்த அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால அந்த பார்ட்டிகளை வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கும். அது ஒரு மூவிங் கண்டிஷன் இல்லாமல் ஒரு ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்கும். ஃபிக்ஸ்டுனா ஒரு நிலையான இடத்துல வச்சுருக்கும். அது அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகாது. இதுவே லிக்யூடை எடுத்துட்டோன்னா அந்த லிக்யூடில் வந்துட்டு பார்ட்டிகிள்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸாக இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது. அதாவது 2 முழுக்களுக்கு இடையிலான தூரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபிக்ஸ்டாக இருக்காது. அப்படியே ஸ்லைட்டாக ஒரு மூவிங் கண்டிஷன்லேயே இருக்கும். சரிங்களா? இதுவே சாலிடில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஆனால் இதில் வந்துட்டு அதில் சாலிடில் மாலிகுலும் க்ளோஸாக இருக்கும், ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கும். இதில் வந்து மாலிகுல் க்ளோஸாக இருக்கும், ஆனால் ஃபிக்ஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காது, ஒரு ஸ்லைட் ஒரு மூமெண்ட்டில் இருக்கும். சரிங்களா? அதனால தான் நாட் அ ஃபிக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. கேஸில் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த 2 மூலக்குழுக்கு இடையிலான வந்து அந்த அட்ராக்ஷன், கவர்ச்சி விசை அப்படிங்கிறது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அதிகமாக இருக்காது. அதனால் வந்து ஒவ்வொரு மாலிகுலும் செப்பரேட்டாக அது பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி தான் வந்து சாலிட், லிக்விட், கேஸை பிரிக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு மேட்டர், ஒரு பொருள் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா அது அதனுடைய ஸ்டேட்லேருந்து, அதனுடைய நிலையிலேருந்து வேறு நிலையாக மாறுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குன்னு சில பேர்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ எந்த டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆர் த 2 factors based on which matter exists in particular state. Any alteration in temperature and pressure can change matter from one state to another. அதாவது ஒரு டெம்பரேச்சரும் ஒரு ப்ரெஷரும் தான் அந்த ஒரு பொருளோட நிலையை வந்து 2 ஃபேக்டர் தான் வந்துட்டு ஒரு பொருள் இந்த நிலையில் இருக்கிறதுக்கு காரணம். சப்போஸ் அந்த டெம்பரேச்சர், இப்போ ஒரு பொருள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் டெம்பரேச்சரில் அது ஒரு சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சப்போஸ் அந்த டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் மாற்றும் போது அது தன்னுடைய சாலிட் ஸ்டேட்லேருந்து வேறு ஸ்டேட்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதில் மெல்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெல்ட்டிங் அப்படிங்கிறது த ப்ராசஸ் இன் விச் மேட்டர் சேஞ்சஸ் ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட் பை ஹீட்டிங் இஸ் கால்டு மெல்ட்டிங் ஆர் ஃபியூஷன். அதாவது ஒரு பொருளானது வந்து திடநிலையிலேருந்து சாலிட்லேருந்து லிக்யூடாக வந்து எப்போ மாறும் அப்படின்னா ஹீட் பண்ணும்போது. சரிங்களா? அப்படி அந்த ப்ராசஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மெல்ட்டிங் ஆர் ஃபியூஷன் அப்படிங்கிறாங்க. இதுவே வந்துட்டு இதுக்கு உதாரணம் வந்து சொல்லுவாங்கன்னா ஐஸை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0 டிகிரியில் என்ன ஆகுது அப்படின்னா
வாட்டர்லேருந்து அதாவது ஐஸ் வந்து வாட்டராக மாறுது. எத்தனை எத்தனை டெம்பரேச்சர்னா 0 டிகிரியில். சரிங்களா? அப்போ அந்த 0 டிகிரி அப்படிங்கிறது மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸ் அப்படிங்கிறாங்க. இதுவே பாயிலிங் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு வாட்டர் எடுத்துக்கிறோம், அந்த வாட்டரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகும், கொதிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னா 100 டிகிரியில். ஸோ அது வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் என்னென்னா 100 டிகிரி செல்சியஸ். அதாவது எந்த ஒரு அதாவது ஒரு லிக்யூடாவது கேஸாக லிக்யூடு திரவ நிலையிலேருந்து கேஸ் வாயு நிலைக்கு வந்து மாறுது பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை பாயிலிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ பாயிலிங் வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 100 டிகிரிஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிலிங்கில் எந்த பொருள் வந்துட்டு கேஸாக மாறும் அப்படின்னா அதனுடைய நடுப்பகுதியில் இருக்கு பார்த்தீங்களா, பல்க் ஆஃப் த லிக்யூட், சர்ஃபேஸில் சொல்ல மாட்டாங்க, நடுப்பகுதியில் இருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல் தான் வந்துட்டு என்ன ஆகும்னா இன்னர் லேயர் இல்லை மிடில் லேயர், அதாவது ஒரு அதாவது இன்னர் லேயருங்கிறது அதோட அடியில் உள்ள லேயர் இல்லை நடு லேயர் தான் வந்துட்டு பல்க் ஆஃப் த லிக்யூடும்பாங்க. அதுதான் வந்து கொதிக்க வைக்கும்போது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா லிக்யூட்லேருந்து கேஸாக மாறதுக்கு காரணமாக இருக்குது. இது எவாப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு தண்ணியை நார்மல் டெம்பரேச்சர் நார்மல் ப்ரெஷரில் வச்சுருக்கும்போது அந்த லிக்யூட் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸிஸ்டன்ட் வேப்பர் ஸ்டேட் ஓவர் தேர் சர்ஃபேஸ். This occurs due to evaporation, in which states of matter changes from liquid to vapor from the liquid surface below its boiling point. அதாவது ஒரு பொருளை வந்து கொதிக்கவே வைக்கல, ஒரு தண்ணியை நான் கொதிக்கவே வைக்கல, ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அது திரவ நிலையிலேருந்து ஃப்ரம் லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது. எந்த எந்த லேயருனா சர்ஃபேஸில் உள்ள வாட்டர் மாலிகுல் என்ன பண்ணுதுன்னா நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லேயே வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எவாப்ரேட் ஆகுது. சரிங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எவாப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு தண்ணியை நீங்கள் வந்து ஒரு டம்ளரில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், நீ ஹீட்டே பண்ண தேவையில்லை, ஒரு நாள் ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அது அதோட அளவு குறைஞ்சிருக்கும். ஏன்னா அதில் சர்ஃபேஸில் இருக்க வாட்டர் மாலிகுல் என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு எவாப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இந்த ப்ராசஸ் தான் வந்து எவாப்ரேஷனுங்கிறாங்க அட் நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். சரிங்களா? ஸோ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், அதாவது அந்த ஒரு பொருளோட நிலை வந்துட்டு தண்ணியிலேருந்து அதாவது திரவநிலையிலேருந்து வாயு நிலைக்கு வந்துட்டு பாயிலிங் பாயிண்ட்டுக்கு கம்மியான வெப்பநிலையிலே வந்து மாறிச்சுன்னா அது பேர் தான் எவாப்ரேஷனுங்கிறாங்க. கண்டென்சேஷன் அப்படின்னா ஒரு பொருளோட நிலை வந்துட்டு கேஸ் வாயு நிலையிலேருந்து திரவ நிலைக்கு மாறுது, கேஸ்லேருந்து லிக்யூடாக மாறுது கண்டென்சேஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு பொருள் கேஸாக இருக்குது, அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வாயு நிலையிலேருந்து கேஸ்லேருந்து லிக்யூடாக மாறிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு கண்டென்சேஷன் அப்படிங்கிறாங்க. ஃப்ரீசிங் ஆர் சொலிடிஃபிகேஷன், அதாவது ஒரு பொருள் வந்து லிக்யூடாக இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் இருக்குது, அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கூல் பண்ணுறேன். வாட்டரை கூல் பண்ணும்போது லிக்யூட்லேருந்து என்ன ஆகுது, அது சாலிடாக மாறுது, ஐஸ் கட்டியாக மாறுது. அதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 0 டிகிரி, அதாவது இப்போ வாட்டர் வந்துட்டு அது ரூம் டெம்பரேச்சர் ஒரு 25 டிகிரி, ஒரு 25-30 அந்த மாதிரி இருக்குது. சரிங்களா? அந்த 25-30 டிகிரிஸ் இருக்கும்போது அதோட டெம்பரேச்சர் நான் குறைச்சி 0க்கு கொண்டு வரேன். அப்போ 0 கொண்டு வரும்போது என்ன ஆகுது, அது ஐஸாக மாறுது. அதுக்கு பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ரீசிங் ஆர் சாலிடிஃபிகேஷனுங்கிறாங்க. அதாவது 0 டிகிரியில் நார்மல் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் 0 டிகிரியில் நார்மல் அந்த சரௌண்டிங் ப்ரெஷர்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ஐஸாக மாறுது. அப்போ 0 டிகிரி அப்படிங்கிறது தான் என்னென்னா ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸும் வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். ஐஸை வந்து 0 டிகிரிக்கு வந்து ஹீட் இன்க்ரீஸ் இது பண்ணோம் அப்படின்னா 0 டிகிரிக்கு வந்துட்டு அது ஐஸ் வந்து வாட்டராக மாறிடும். சப்ளிமேஷன், அதாவது ஒரு பொருளோட நிலை, அதாவது ஒரு சாலிட் வந்து டைரெக்டாக லிக்யூடாக மாறாமல் டைரெக்டாக கேஸாக மாறிச்சு அப்படின்னா சாலிட்லேருந்து ரொட்டீனாக என்ன ஆகும், ஹீட் பண்ணால் லிக்யூட் ஆகும், லிக்யூட்லேருந்து அதுக்கப்புறம் கேஸாக மாறும். ஆனால் ஒரு சில பொருட்கள் வந்து என்னன்னா இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் வந்துட்டு சேஞ்சஸ் வந்து டைரக்ட்லி ஃப்ரம் சாலிட் டு வேப்பர், அதாவது வித்தவுட் பாசிங் த்ரூ த லிக்யூட். அது லிக்யூட் நிலையை அடையாமலே டைரெக்டாக வந்து வேப்பர் ஆனிச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சப்ளிமேஷன் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து சூடம், கேம்ஃபர், அதுக்கப்புறம் அயோடின். இருந்தோம்னா அயோடின் நீங்கள் வெளில எடுத்து வைக்கும்போது அது நார்மல் டெம்பரேச்சர்லேயே என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகி கேஸாக மாற ஆரம்பிச்சிடும். அதனுடைய பிரின்சிபல், சப்ளிமேஷனோட பிரின்சிபல் பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபேஸ் டயக்ராம் எடுத்துக்கிறாங்க. அதாவது ஃபேஸ் டயக்ராம்னா லிக்யூட் ஃபேஸு, சாலிட் ஃபேஸு, கேஸ் ஃபேஸ்ன்னு சொல்லி 3 ஃபேஸ் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? அதில் AO
பிஓ சிஓன்னு எடுத்துக்கோங்க. அந்த ஏஓக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது சாலிட் ஃபேஸு. சரிங்களா? அதாவது அந்த டெம்பரேச்சரில் வந்து அது சாலிடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிலோ 40ன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? பிலோ 40ல் வந்து அது சாலிட் ஃபேஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் 40க்கு மேலே இதாகும்போது அது என்ன ஆகுது அப்படின்னா 40க்கு மேலே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரே எடுத்துங்களேன். வாட்டர் வந்துட்டு என்ன ஆகும், ஐஸ் கட்டின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா ஒரு எனி சாலிட். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 100 டிகிரிஸை வந்துட்டு அப் டு 99 100 டிகிரி வரைக்கும் வந்துட்டு அது என்ன ஆகுதுன்னா சாலிடாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 டிகிரிக்கு மேலே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது 100 சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுது. சரிங்களா? அதுக்கப்புறம் திருப்பி ஃபர்தராக நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அது லிக்யூட்லேருந்து வேப்பராக மாறுது. ஸோ ஏஓக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது சாலிட் ஃபேஸு, ஏஓக்கு இந்த சைடு இருக்குது, ஏஓக்கும் பிஓக்கும் இடையில இருக்கிறது லிக்யூட் ஃபேஸு, பிஓக்கு ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? In the phase diagram of a substance, curve AO is a melting point curve of the solid at different pressure. அதாவது ஏஓ அப்படிங்கிறது என்னென்னா மெல்ட்டிங் பாயிண்ட். அதாவது அந்த பாயிண்டில் தான் இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சரில் பர்டிகுலர் ப்ரெஷருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாலிட் வந்து லிக்யூடாக மாறுது. இதுதான் மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த பர்டிகுலர் சாலிட். த சப்ஸ்டன்ஸ் இஸ் சாலிட் ஸ்டேட் ஆன் த லெஃப்ட் சைட் ஆஃப் த கர்வ். லெஃப்ட் சைடில் இந்த ஏஓக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது என்னென்னா சாலிட் ஃபேஸு. லிக்யூட் ஸ்டேட் வந்து ஏஓக்கு ரைட் சைடில் இருக்கிறது லிக்யூட் ஃபேஸு. இப்போ கர்வ் பிஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் த ஏஓக்கு ரைட் சைடில் இருக்கிறது லிக்யூட் ஃபேஸு. அப்போ பிஓ அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா பாயிலிங் பாயிண்ட். அந்த லிக்யூடை வந்து பாயிலிங் பாயிண்ட்டுக்கு பண்ணும்போது பிஓங்கிறது என்னென்னா பிஓங்கிற பாயிண்டில் வந்து என்ன ஆகுதுன்னா அது லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுது. ஸோ பிஓங்கிறது என்ன ஆகுதுன்னா பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் லிக்யூடு. ஸோ பிஓக்கு மேலே இருக்கிற ஃபேஸ் வந்து லிக்யூட் ஃபேஸு, பிஓக்கு கீழே இருக்கிற ஃபேஸு வேப்பர் ஃபேஸு. சரிங்களா? கேஸ் ஃபேஸ். சரிங்களா? இதில் சிஓன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சப்ளிமேஷன். சரிங்களா? இந்த இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிஓக்கு மேலே இருக்கிறது வந்து சாலிட் ஃபேஸு. நல்லா பார்த்துங்க, சிஓக்கு மேலே இருக்கிறது சாலிட் ஃபேஸு, சிஓக்கு கீழே இருக்கிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அதாவது சிஓக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாலிட் ஃபேஸு, ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வேப்பர் ஃபேஸு. அதுதான் வந்து சாலிட்லேருந்து டைரெக்டாக வேப்பராக மாறுறது. ட்ரிபிள் பாயிண்ட்டுங்கிறது இதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது த ஃபேஸ் டயக்ராம் ஹேஸ் அ ட்ரிபிள் பாயிண்ட் at which all the three phases of the substance exist in the equilibrium with each other. அதாவது அந்த மூணுமே இது சேருது பார்த்தீங்களா? சரிங்களா? அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த பாயிண்டில் வந்து ஆல் த த்ரீ ஃபேஸஸ், சாலிட் ஃபேஸாக இருக்கட்டும், லிக்யூட் ஃபேஸாக இருக்கட்டும், கேஸ் ஃபேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு சமநிலையில் இருக்கும், ஈக்லிபிரியமில் இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சமநிலையில் இருக்குன்னா அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டெம்பரேச்சரை குறைச்சா சாலிடாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகம் பண்ணால் லிக்யூடாகவோ இல்லை கேஸாகவோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்துட்டு அந்த பர்டிகுலர் பாயிண்டில் மட்டும் அது ஒரு சமநிலையில் இருக்குங்கிறாங்க. அதில் வந்துட்டு குறைச்சாலும் சாலிடாக மாறிடும், அதிகப்படுத்தினா வந்துட்டு லிக்யூடாகவோ கேஸாகவோ மாறிடும். தட் இஸ் கால்டு ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஈக்லிபிரியமில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் பியூர் வாட்டர் ஹேவிங் ட்ரிபிள் பாயிண்ட் அட் 0075, அதாவது ஆல்மோஸ்ட் 0 டிகிரி. அந்த 0 டிகிரி டெம்பரேச்சருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பியூர் வாட்டருக்கு ட்ரிபிள் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அந்த 0க்கு குறைச்சோம் அப்படின்னா அது ஐஸ் கட்டியாக மாறிடும். சரிங்களா? 0க்கு மேலே கொஞ்சம் 0க்கு மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னா 0க்கு கீழே பிலோ 0 இட் வில் கம் அஸ் அ ஐஸ் பியூர் வாட்டருக்கு. 0க்கு மேலே பண்ணும்போது அது என்ன ஆகுதுன்னா லிக்யூடாக மாறிடும். சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷர் பார்த்துங்க 610 N/m². இதுதான் வந்துட்டு பியூர் வாட்டரோட ட்ரிபிள் பாயிண்ட்டு. சரிங்களா? பிலோ த ட்ரிபிள் பாயிண்ட் வேர் த சப்ஸ்டன்ஸ், நான் சொன்னல அந்த 0ங்கிறது ட்ரிபிள் பாயிண்ட் வச்சுட்டிங்கன்னா பிலோ த ட்ரிபிள் பாயிண்ட், அதாவது 0க்கு கம்மியாக குறைச்சோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், ஏன்னா இன்னும் கூல் பண்ணுறதுனால. சரிங்களா? அந்த 0ல் அந்த ட்ரிபிள் பாயிண்ட்டில் வச்சு நம்ம சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி மூவ் இன் டு த வேப்பர் ஸ்டேட் வித்தவுட் பாசிங் த்ரூ த லிக்யூட் ஸ்டேட். திஸ் ப்ராசஸ் டேர்ம்டு சப்போஸ் அந்த ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே ஹீட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா சப்போஸ் ஒரு சில சாலிட் நாட் ஆல் த சாலிட்ஸ், ஒரு சில சாலிடை வந்துட்டு நம்ம ஹீட் பண்ணும்போது
அண்ட் டெம்பரேச்சர் ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது டைரெக்டாக வேப்பர் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சப்ளிமேஷனுங்கிறாங்க. அது எல்லா பொருளுக்கும் ஒரு ஒரு இரும்பு நான் வந்துட்டு ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே பண்ணேன்னா அது இதாகுமானா அப்படி கிடையாது. அது ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே அது சில குறிப்பிட்ட கேம்ஃபர், அயோடின், ஆப்தலின் அப்படின்லாம் இருக்குது. அதை மட்டும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இட் வில் டைரக்ட்லி மூவ் டு தி சாலிட்லேருந்து லிக்விடாக சாலிட்லேருந்து கேஸாக மாறும். சரிங்களா? இதுதான் சப்ளிமேஷன் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், சப்ளிமேஷனுக்கு இப்போ சாலிட் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு கீழே சாலிடாக இருக்கும், ட்ரிபிள் பாயிண்ட்டுக்கு மேலே வந்து டேரெக்டாக வேப்பர் ஆயிரும். அயோடினும் அதே மாதிரி தான். நாப்தலின் அந்துருண்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நம்ம லாக்கர் பீரோலாம் போடுவாங்க, துணி கீழே வைப்பாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பரேச்சருக்கு கீழே அது சாலிடாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா டேரெக்டாக அந்த அந்துருண்டை வந்து எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதே மாதிரி லேட்டன் ஹீட் அப்படிங்கிறாங்க. இதனுடைய கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன், சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இந்த கிராஃபை வச்சே சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிக்யூடை வந்துட்டு ஹீட் பண்ணுறேன், வாட்டரை. டெம்பரேச்சர் 40 இருக்கிற இது வந்து 50, 60, 70, 80, 100 வரைக்கும் போயிடுச்சு. 100 வரைக்கும் போனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா டெம்பரேச்சர் 100 ஆயிடுச்சு, ஆனால் லிக்யூட்லேருந்து கேஸாக மாறலை. அப்போ என்ன பண்ண, திருப்பி நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் வந்து என்ன ஆகுதுன்னா லிக்யூடோட டெம்பரேச்சர் 100லேயே மெயின்டைன் ஆகுது. சரிங்களா? ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அந்த ஹீட்டு வந்து என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் 100லேயே மெயின்டைன் ஆகும். ஏன் அப்படின்னா அப்போ அதுக்கு இந்த 100 டிகிரி ரீச் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கொடுக்குற டெம்பரேச்சர் ஏன் மாறாமல் இருக்குது அப்படின்னா அப்போ கொடுக்குற ஹீட்டை வந்து என்ன பண்ணுன்னா லிக்யூடில் இருக்கிற அந்த பாண்ட் இருக்கும் பார்த்திங்களா, வாட்டர் மாலிக்யூல் இருக்கிற பாண்டை, அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு அந்த ஹீட் எடுத்துக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த 100 டிகிரிலேயே மெயின்டைன் ஆகும், ஆனால் உள்ளே வந்து இந்த பாண்டெல்லாம் பிரேக் ஆகி ஃபுல்லாக பிரேக் ஆனதுக்கப்புறம் அது வேப்பராக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அந்த 100 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் தூரம் ஹீட் பண்ணுறோம் பாருங்களேன், ஆனால் அதே 100 டிகிரி மெயின்டைன் ஆகுது. ஆனால் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதே 100 டிகிரி மெயின்டைன் ஆகுது, அந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. அந்த டைமில் நம்ம என்ன ஹீட் கொடுக்குறோமோ அது பாண்டை பிரேக் பண்ண யூஸ் ஆகும். தட் இஸ் கால்ட் லேட்டன் ஹீட்டுங்கிறாங்க. அதாவது த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீசஸ் ஆர் அப்சார்ப்ஸ். இந்த இதில் வந்து லிக்யூட்லேருந்து கேஸாக மாறும்போது ஹீட் வந்து என்ன ஆகும்னா அப்சார்ப் ஆகிக்கும். அப்சார்ப் பண்ணி அந்த பாண்டை உடைக்கும், வாட்டர் மாலிக்யூல் கடையில் பாண்டை. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப்ஸ், இந்த இடத்துல அப்சார்ப்ஸ் பை எ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூல், டியூரிங் எ சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட் அக்கரிங். அதாவது திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கு லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுறப்ப வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டெம்பரேச்சர் நான் 100க்கு மேலே பண்ணாலும் 100க்கு 101, 102 போல் டெம்பரேச்சர் அதே இது மெயின்டைன் ஆகுது. எது வரைக்கும் அந்த எப்போனா அந்த லிக்யூடு கேஸாக மாறுறப்ப வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் லேட்டன் ஹீட். சரிங்களா? அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இரும்பு எடுத்துக்கங்க, ஒரு 400 டிகிரிக்கு நம்ம ஹீட் பண்ணிட்டேன். 400 டிகிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் இரும்போட மெல்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னா 400 டிகிரி ஹீட் பண்ணதுக்கப்புறம் அது லிக்யூடாக மாறலை, ஆனால் அதே சமயம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகலை. அப்போ 400 டிகிரி என்ன ஆகும்னா வாட் எவர் ஹீட் வி ஆர் அப்ளைங் மோர், அப்ளை பண்ணுற ஹீட் எல்லாமே என்னாகும் அப்படின்னா உள்ளே அப்சார்ப் ஆகி அந்த பாண்டை பிரேக் பண்ணி அதே 400 டிகிரியில் என்னாகும் அப்படின்னா அது சாலிட் மெல்ட் ஆகி லிக்விட்ங்கிற ஸ்டேஜுக்கு வரும். அந்த 400 டிகிரி அதோடைய மெல்ட்டிங் பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் கொடுக்குற இது வந்து என்ன ஆகும்னா 400 டிகிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்குறது வந்து அப்போது 400 டிகிரி கொடுக்குறப்பையும் அது மெல்ட் ஆகாமல் அதுக்கப்புறம் கொடுக்குற எனர்ஜி எல்லாத்தையுமே வந்து உள்ள பாண்டை பிரேக் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த கரெக்டாக 400 டிகிரியில் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதே 400 டிகிரியில் அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்டு லேட்டன் ஹீட்டு. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறப்ப அதே மாதிரி லேட்டன் ஹீட்டுன்னு கொஞ்சம் இருக்குது. இப்போ பாருங்கள், ஏலேருந்து பி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இரும்புக்கு ஏலேருந்து பி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 100லேருந்து 400 டிகிரி கொண்டு வந்துட்டேன், ஆனாலும் மெல்ட் ஆகலை. ஆனால் சிங்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நான் வந்து மெல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் அதே 400 மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அது சிங்கிற ஸ்டேஜை ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அதே 400 டிகிரியில் லிக்யூடாக மாறுது. அதே மாதிரி வாட்டருக்கு எடுத்துட்டிங்க அப்படின்னா லிக்யூட் நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிலேருந்து டிக்கு வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். டி வந்ததுக்கப்புறம் 100 ரீச் ஆயிடுச்சு. ஆனால் டி வந்ததுக்கப்புறமும் 100 ரீச் ஆனதுக்கப்புறமும் ஆனால் லிக்யூட் கேஸாக மாறல, ஆனால் அதே 100 டிகிரி, ஆனால் ஃபர்தராக ஹீட் பண்ணிகிட்டே இருக்கேன், ஆனால் அதே 100 டிகிரி மெயின்டைன் ஆகுது. அப்போ டிலேருந்து இ வரைக்கும் அதே 100 மெயின்டைன் ஆகும். சரிங்களா? அந்த ஈங்கிற ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் உள்ள பாண்டெல்லாம் பிரேக் ஆகி கேஸாக மாற ஆரம்பிக்கும். இதுதான் வந்து அந்த ரெட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம கொடுக்குற ரெட்டு டிலேருந்து இ வரைக்கும் போகிறதுக்கு நம்ம ஹீட்டை கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது அப்சார்ப் ஆகி பாண்டை பிரேக் பண்ணும். தட் இஸ் கால்ட் லேட்டன் ஹீட் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து அதுலேயே வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், இதுலேயே வந்து அதாவது சாலிட் வந்து லிக்யூடாக மாறுறப்ப எனர்ஜி நம்ம அப்சார்ப் பண்ணது பார்த்தீங்களா, அது லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி
லிக்யூட்லேருந்து கேஸாக மாறுறப்ப கொடுக்குற ஹீட் அப்சார்ப் ஆகுது பார்த்தீங்களா, அதை லேட்டன் ஹீட் ஆஃப் பாயிலிங் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 விஷயங்கள் இருக்குது. இப்போ லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங் பார்ப்போம். த ஹீட் தட் ஷுட் பி ப்ரொவைடட் டு ஏ யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு சாலிடுக்கு கொடுக்குற ஹீட்டு, சரிங்களா, யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், யூனிட் மாஸ் ஒரு சாலிடுக்கு கொடுக்குற ஹீட் வந்துட்டு டு கன்வெர்ட் இட் ஃப்ரம் சாலிட் டு ஸ்டேட், சாலிட் ஸ்டேட் டு லிக்யூட் ஸ்டேட். அதாவது அது சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுறதுக்கு கொடுக்குற ஹீட்டு வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டெம்பரேச்சர் இஸ் டெர்ம்ட் அஸ் லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங். அதாவது அதனுடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாது, சரிங்களா. அதாவது 400 டிகிரிங்கிறது ரீச் ஆயிடுச்சு, சரிங்களா. அதுக்கப்புறம் கொடுக்குற ஹீட்டு, 400 டிகிரிக்கு அப்புறம் கொடுக்குற ஹீட்டு என்னாகும் அப்படின்னா அப்சார்ப் ஆகும். அதாவது வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் டெம்பரேச்சர் த ஹீட் ஷுட் பி ப்ரொவைடட் டு எ யூனிட் மாஸ் ஆஃப். ஒரு யூனிட் மாஸ் இரும்பு எடுத்துக்கிறோம், அதை நான் 400 டிகிரி ஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் கொடுக்குற த ஹீட்டு ஆஃப்டர் 400 டிகிரி தட் ஷுட் பி ப்ரொவைடட் டு எ யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். அதாவது 400 டிகிரிக்கு அப்புறம் நான் கொடுக்குற ஹீட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸை சாலிட்லேருந்து லிக்விடாக மாற்றுது. எப்படின்னா அதனுடைய டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணாமல் 400 டிகிரிலேருந்து திருப்பி ஃபர்தராக ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் அதே 400 டிகிரி மெயின்டைன் ஆகுது. ஆனால் அந்த பி இங்கே பாருங்கள், பிலேருந்து சி வரைக்கும் அதே 400 டிகிரி மெயின்டைன் ஆகுது. அந்த சிங்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் என்னது, அதுக்கப்புறம் அது லிக்விடாக மாறுது. தட் இஸ் கால்டு லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங். த டெம்பரேச்சர் அட் விச் திஸ் சேஞ்ச் அக்கர்ஸ் இஸ் த மெல்ட்டிங் பாயிண்ட். எந்த டெம்பரேச்சரில் இந்த சேஞ்ச் நடக்குது அப்படின்னா 400 டிகிரி. அந்த 400 டிகிரிங்கிறது இந்த அயனோட மெல்ட்டிங் பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், the numerical value of latent heat of freezing and latent heat of melting are the same. ஒரு பொருளை, ஒரு இரும்பு இருக்குது, அது ஒரு திரவ நிலையில் இருக்குது, 600 டிகிரியில் 600 டிகிரியில் அப்படியே குதிச்சுக்கிட்டு இருக்குது. இரும்பு வந்து லிக்யூடாக இருக்குது. நான் அதை அப்படியே டெம்பரேச்சரை குறைச்சி 400 டிகிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா அது லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங். அந்த 400 டிகிரியில் தான் அந்த 600லேருந்து 400க்கு வரும்போது அயன் வந்து என்ன ஆகும், திரவ நிலையிலேருந்து திடநிலைக்கு அயன் வந்து இரும்பு வந்துடும், இரும்பாக மாறிடும். அதே சமயம் இப்போ நான் 300லேருந்து 400க்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த 400 ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அது அயன் இரும்பு சாலிட் வந்து லிக்யூடாக மாறுது, சரிங்களா. தட் இஸ் கால்டு, இதுவும் வந்து அந்த 400 டிகிரிங்கிறது லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், லேட்டன் ஹீட் ஆஃப் ஃப்ரீசிங்பாங்க. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டெம்பரேச்சரை குறைக்கிறோம், 600லேருந்து 400க்கு குறைச்சோம், அப்போ ஃப்ரீஸ் ஆகி அயன் வந்து வந்துருச்சு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுறோம், 300லேருந்து 400 கொண்டு வரும்போது அது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணி அது என்ன பண்ணுறோம், சாலிடை லிக்விடாக மாற்றுறோம். இது ரெண்டையும் மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதில் ஃப்ரீசிங் பாயிண்ட்டும் சரி மெல்ட்டிங் பாயிண்ட்டும் சரி சேம் தான் ஒரு பர்டிகுலர் பொருளுக்கு. ஆனால் ஃப்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் என்ன பண்ணுன்னா ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த ஹீட்டை என்ன பண்ணும் அப்படின்னா ரிலீஸ் பண்ணும். அதாவது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிவிட்டு என்ன ஆகும்னா, எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனர்ஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த பாண்டெல்லாம் உருவாகி அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அது சாலிடாக மாறிடும். ஆனால் இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறது, ஹீட்டை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது பேர், சரிங்களா. நம்ம ஃப்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். ஃப்ரீஸ் பண்ணும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணி அது தனக்குள்ளே பாண்டை உருவாக்கி அது சாலிடாக மாறிடும். ஆனால் மெல்ட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டை வந்து என்ன பண்ணுன்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணி அந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு லிக்விடாக மாறிடும். இது ரெண்டுமே புரிஞ்சுக்கணும். இப்போ வாட்டரை பொறுத்த வரைக்கும் இந்த லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங் ஆஃப் த வாட்டரோட மெல்ட்டிங் பாயிண்ட் என்னென்னா 0, சரிங்களா. அப்போ மெல்ட்டிங் ஆகும்போது என்ன பண்ணும், ஹீட்டை அப்சார்ப் பண்ணிக்கும். அதே சமயம் ஃப்ரீசிங் 0 டிகிரி தான் அதோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட்டும். அதாவது 25 டிகிரி இருக்க தண்ணியை நான் 0 கொண்டு வரும்போது அந்த 0 டிகிரியில் என்ன ஆகும்னா ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் என்ன பண்ணுன்னா ஹீட்டை ரிலீஸ் பண்ணும். இங்கே மெல்ட்டிங் ஆகும்போது ஹீட்டை அப்சார்ப் பண்ணுது, ஃப்ரீஸ் ஆகும்போது ஹீட்டை ரிலீஸ் பண்ணுது, சரிங்களா. இதை புரிஞ்சுக்கணும். லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங். லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறதும் அது வேப்பர் ஆகிறது, லிக்யூட்லேருந்து கேஸ்க்கு மாறுறது சேம் தான். த ஹீட் தட் ஷுட் பி ப்ரொவைடட் டு எ யூனிட் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு யூனிட் மாஸ் ஒரு சப்ஸ்டன்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் அது வாட்டரே எடுத்துக்கங்க, சரிங்களா. அது லிக்யூட்லேருந்து வேப்பர் ஸ்டேட்டு கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறுது பார்த்தீங்களா. அப்போ வந்துட்டு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா கொடுக்குற ஹீட்டு, ஆனால் அந்த டைமில் மட்டும் என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. நான் 100 டிகிரிக்கு பாயில் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறமும் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு கொதிச்சுக்கிட்டே இருக்குது,
சாரி 100 டிகிரிக்கு வந்துருச்சு, இருந்தாலும் வேப்பர் ஸ்டேட்டுக்கு மாறலை. அந்த டைமில் நான் என்னென்ன ஒரு ஒரு 5 நிமிஷம் வந்து அதே 100 மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. அந்த 5 நிமிஷம் நீங்கள் என்ன டெம்பரேச்சர் ஹீட் கொடுக்குறீங்களோ அந்த ஹீட் எல்லாமே உள்ளே அப்சார்ப் ஆயிரும். அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது தப்பாக கொடுத்துருங்க. த டெம்பரேச்சர் அட் விச் சேஞ்ச் அக்கர்ஸ் இஸ் அ பாய்லிங் பாயிண்ட். இது பாய்லிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட் கிடையாது. த டெம்பரேச்சர் அட் விச் திஸ் சேஞ்ச் அக்கர் இஸ் அ பாய்லிங் பாயிண்ட். ஏன்னா பாய்லிங் பாயிண்ட் அப்படிங்கும்போது லிக்யூட் வந்து கேஸாக மாறுது. இது பாய்லிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. நியூமரிக்கல் வேல்யூ ஆஃப் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் அண்டு லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அட் த சேம் பட் ஹீட் இது சேம் தான். அதாவது ஒரு கேஸு லிக்யூடாக மாறும்போது எனர்ஜி ஹீட் என்னாகும், ரிலீஸ் ஆகும். இதுவே ஒரு லிக்யூடு கேஸாக மாறும்போது ஹீட்டு அப்சார்ப் ஆகும். அதான் சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் அதான் வித்தியாசம். ஆனால் சேம் என்ன சொல்கிறது, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட்டும் சாரி அந்த கேஸ் லிக்யூடாக மாறுறப்ப தேவைப்படுற அந்த பாயிண்ட் கண்டென்சேஷன் பாயிண்ட்டும் அதே சமயம் இது பாய்லிங் பாயிண்ட்டும் வந்து சேமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 டிகிரியில் ஒரு வாட்டர் மாலிகுல் வந்து கேஸாக இருக்குது. அதை நான் அதோட டெம்பரேச்சர் குறைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த 100 டிகிரி ரீச் ஆகும்போது அது கண்டென்ஸ் ஆகி கேஸ் லிக்யூடாக மாறிடும். ஸோ தட் இஸ் அ கண்டென்சேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன் சொல்லலாம், கண்டென்சேஷன் பாயிண்ட் சொல்லலாம். அதே சமயம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன். ஸோ லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனும் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷனும் கேஸ் லிக்யூடாக மாறுறதும் லிக்யூட் கேஸாக மாறுறதுக்கும் உள்ள அந்த லேட்டன்ட் ஹீட்டை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனர்ஜி மட்டும்தான் ஹீட் அப்சார்ப் ஆகும் இல்லை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. த லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆஃப் த வாட்டர் பாய்லிங் பாயிண்ட் 100 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? அதே மாதிரி வந்து கண்டென்சேஷன் பாயிண்ட் கேஸ் இதே வாட்டர் வேப்பர் வந்து கண்டென்ஸ் ஆகி லிக்யூடாக மாறுதும் அதே 100 டிகிரி செல்சியஸ் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இது சில சப்ஸ்டன்ஸ்க்கெல்லாம் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங் எவ்வளோ, வேப்பரைசேஷன் எவ்வளோன்னு சொல்கிறாங்க. ஒரு வாட்டருக்கு வந்து எப்போ வந்து மெல்ட் ஆகும், 0ல் இருக்கும்போது 0க்கு கம்மியாக இருக்கும்போது ஐஸாக இருக்கும். 0க்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0க்கு வந்துருச்சு, கொஞ்சம் நேரம் திருப்பி ஹீட் பண்ணுறோம், ஆனால் அதே 0 டிகிரி மெயின்டைன் ஆகுது. ஆனால் கொடுக்குற எனர்ஜியை அப்சார்ப் பண்ணி அந்த சாலிடு வந்து லிக்யூடாக மாறுது. அப்போ 0 டிகிரி செல்சியஸ் வந்து மெல்ட்டிங் பாயிண்ட். 0க்கு அப்புறம் அது திருப்பி ஃபர்தராக ஹீட் பண்ணி 100க்கு அந்த லிக்யூடாக மாறினதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணும்போது 100க்கு வந்தோன்னா அது வேப்பராக ஆரம்பிக்குது. தட் இஸ் கால்ட் பாய்லிங் பாயிண்ட். அதே மாதிரி எத்தில் ஆல்கஹால், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனுக்கு இவ்வளோன்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னா இது முன்னாடி வந்து ஒரு யூனிட் மாஸ் வந்துட்டு சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுறப்ப எவ்வளோ ஹீட் கொடுக்குறோமோ அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் அந்த டைமில் டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் லிக்யூட்லேருந்து சாலிட் கேஸாக மாறுறதுக்கோ இல்லை கேஸ்லேருந்து லிக்யூடாக சாலிட்லேருந்து லிக்யூடாக மாறுறதுக்கோ அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணாமல் இருக்கிறப்ப எவ்வளோ ஹீட் கொடுக்குறோமோ அதுதான் வந்து லேட்டன்ட் ஹீட் கொடுக்குறோம் சொல்கிறோம். இதில் வந்துட்டு ஒரு யூனிட் மாஸ் எடுத்துக்கிறாங்க லேட்டன்ட் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷனுக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணால் ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தட் ஷுட் பி ப்ரொவைடட் டு எ 1 kg ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஒரு 1 kg சாலிட் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? 1 kg ஒரு கனமான ஒரு இரும்பு எடுத்துக்கிறாங்க. அதை சாலிட்லேருந்து லிக்யூடாக மாற்றுறப்ப எவ்வளோ ஹீட் கொடுக்குறோமோ, சரிங்களா, எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த ஹீட்டை வந்து எனர்ஜின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ எந்த டைமில் கொடுக்குறோம், அதோடைய டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாதப்ப 100 டிகிரி ரீச், அதாவது 100 டிகிரி ரீச் ஆயிடுச்சு, 100 டிகிரி ரீச் ஆனதுக்கப்புறமும் அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமலே இருக்குது கொஞ்சம் நேரத்துக்கு. அந்த டைமில் எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங் ஃபார் தட் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட்லேருந்து வேப்பராக மாற்றுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த 100 டிகிரி வாட்டருக்கு 100 டிகிரி கொடுக்குறோம், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வேப்பர் ஆகலை. அந்த டைமில் வந்து என்னங்கன்னா வேப்பர் வந்துட்டு வாட்டர் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு 100 டிகிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி ஹீட் பண்ணும்போது அதே 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகி அதே 100 டிகிரியில் வந்து வாட்டர் வந்து என்ன ஆகுது, வேப்பராக மாறுது. அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க பாருங்கள். Q = அந்த எனர்ஜி சொல்கிறோம் பார்த்தீங்களா, Q = M/L. Qங்கிறது என்ன, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் அப்சார்ப்டு. எனர்ஜி அந்த டைமில் வந்து எவ்வளோ ரிலீஸ் ஆகுது இல்லை அப்சார்ப் ஆகுது அந்த ஃபேஸ் சேஞ்ச் ஆகும்போது, சரிங்களா, எவ்வளோ ஹீட் கொடுக்குறோம் அந்த எனர்ஜி கொடுக்குறோங்கிற சொல்கிறாங்க. எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? 1 kg ஆர் 1 kg எவ்வளோ எடுத்துக்கிறோம் நம்ம 1 kg சப்ஸ்டன்ஸ்க்கு தான் வந்து சாலிடு 1 kg லிக்யூடு தான் எடுத்துக்கிறோம். அதனால் 1 kg மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? எல்லுங்கிறது என்னென்னா ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட். அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஃபார் அ பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸ். சரிங்களா? இப்போ LM அதே எல்லை வந்து LMன்னு சொன்னாங்கன்னா ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங். MM ங்கிறது மெல்ட்டிங். LV ங்கிறது ஸ்பெசிஃபிக் லேட்டன்ட் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன்.
ஸோ இப்போ எல்லை இங்கே வச்சுட்டு எல் தான் நமக்கு வேணும், ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் தான் வேணும். ஸோ எல்லை வச்சுட்டு மற்றெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போனால் எல் = Q/Mன்னு வந்துடும். அதான் வந்து ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்டுக்கான ஃபார்முலா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இதே ஃபேஸ் டயக்ராம் போடுறாங்க. வேப்பர் லிக்யூட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்பெசிஃபைஸ் அ கண்டிஷன் above which liquid and gas phases do not exist separately. இங்கே பாருங்கள், கிரிட்டிக்கல் பாயிண்ட்னு சொல்லி ஒரு ரெட் கலர் எழுதியிருக்காங்க பாருங்கள். கீழே ட்ரிபிள் பாயிண்ட் இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் கீழே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 374 டிகிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதே இது கிரிட்டிக்கல் ப்ரெஷர் 22 இருக்குது. அந்த ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லையும் ப்ரெஷர்லையும் நீங்கள் லிக்யூடை வந்து ஒரு ஹீட் பண்ணும்போது, ஒரு லிக்யூடை 374 டிகிரிக்கும் 22 MPAக்கும் வந்து ஒரு வாட்டரை வந்து ஹீட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும்னா 2 ஃபேஸாக இருக்காது. எத்தனை ஃபேஸாக இருக்காது? 2 ஃபேஸாக இருக்காது. ரெண்டும் சேர்ந்து ஒரே ஃபேஸாக கலந்துரும். அதாவது ரெண்டும் செப்பரேட் ஃபேஸாக இருக்காது. வாட்டர் ஃபேஸு, கேஸ் ஃபேஸும் தனியாக இருக்காது, வாட்டர் ஃபேஸும் தனியாக இருக்காது, லிக்யூட் ஃபேஸும் இருக்காது. ரெண்டும் ஒன்னோட கலந்து இருக்கும். சரிங்களா? அதான் என்ன சொன்னாங்க, வேப்பர் லிக்யூட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஸ்பெசிஃபைஸ் கண்டிஷன் above which லிக்யூட். அதாவது இந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சர்லையும் இந்த குறிப்பிட்ட ப்ரெஷருக்கு மேலேயும் அது 2 தனித்தனி ஃபேஸாக இல்லாமல் ஒரே ஃபேஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த டெம்பரேச்சர் ப்ரெஷர் ஃபேஸ் டயக்ராம், இந்த டயக்ராமில் த வேப்பர் லிக்யூட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் லைஸ் அட் த லிக்யூட் கேஸ் பவுண்டரி. சரிங்களா? த வேப்பர் லிக்யூட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் லைஸ் அட் த லிக்யூட் கேஸ் பவுண்டரி. இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எங்கே இருக்குது? அந்த ப்ளூ கலர் லைன் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் கிடையாது, லிக்யூட் கேஸ் பவுண்ட்ரி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அந்த பவுண்ட்ரியில் தான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது இருக்கும். சரிங்களா? வாட்டர் அதே இது பாருங்கள், வாட்டரை வந்து 374 டிகிரிலையும் 22 MPA ப்ரெஷர்லையும் கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா, அது வாட்டர் லிக்யூடாகவும் இருக்காது, கேஸாகவும் இருக்காது, ரெண்டுமே செப்பரேட் ஃபேஸாக இல்லாமல் ஒன்றோட ஒன்று கலந்து அது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கும். there is no two phase, only one phase. ஒன்று நார்மலாக என்ன பண்ணும், ஒன்று கேஸ் ஃபேஸாக இருக்கணும், இல்லை வாட்டர் ஃபேஸாக இருக்கணும், லிக்யூட் ஃபேஸாக இருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் அது ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்த ஒரு கலவையாக இருக்கும். that is called super critical fluid. when the temperature is about to reach the critical temperature, ஸோ நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஆனால் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ரீச் பண்ணோன்னே த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேஸ் அண்ட் லிக்யூட் ஃபேஸஸ் வந்து பிகம் ஐடென்டிக்கல். அதாவது கேஸோட ஃபேஸும் லிக்யூட ஃபேஸும் ஒன்னோட பிகம் ஐடென்டிக்கல்னால் ஒன்னோட ஒன்று கலந்துரும். தட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஃபேஸும் ஐடென்டிக்கலாக இருக்கும், ஒன்றா இருக்கும். சரிங்களா? அதாவது சிங்கிள் ஃபேஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் கால்ட் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அட் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆர் பியாண்ட் இட் த ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் 0. அதுக்கப்புறம் அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் என்ன தான் நீங்கள் அதை ஹீட் பண்ணாலும் என்ன ஆகும், அது வேப்பராக மாறாது. அதனால தான் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் 0ங்கிறாங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இந்த டெம்பரேச்சருக்கு மேலே நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது வேப்பராக மாறுமா? இல்லை குறைச்சோன்னா வேப்பராக மாறுமானா மாறாது. சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் வந்துட்டுனா அது ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் இஸ் 0 அப்படிங்கிறாங்க. த கேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் வந்து கேனாட் பி டிஃப்ரென்ஷியேட்டட். கேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் வந்து கேனாட் பி, அதாவது லிக்விட் ஃபேஸும் இருக்காது, இது லிக்விட் ஃபேஸ்னு சொல்ல முடியாது, கேஸ் ஃபேஸ்னு சொல்ல முடியாது. யூ கேனாட் டிஃப்ரென்ஷியேட் த பாயிண்ட் அட் விச் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் அண்ட் கிரிட்டிக்கல் ப்ரெஷர் ஜாயின் விச் இஸ் த கிரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். இந்த கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரும் ஒன்றா சேர்ற இடம் தான் இங்கே பாருங்கள் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த லைன் எல்லாமே சேம் ஒரே மோரார்லெஸ் வந்து மாறி மாறி வரும். உங்களோட இது என்ன, இந்த டெம்பரேச்சருக்கு அப்புறம் வாட்டரை நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா there is no gas phase, there is no liquid phase, ரெண்டும் கலந்த ஒரு கிரிட்டிக்கல் சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிடுங்கிற நிலை ரீச் ஆகும். அது வந்து இட்ஸ் நாட் அ கேஸ் ஃபேஸ், இட்ஸ் நாட் அ லிக்விட் ஃபேஸ், ரெண்டும் ஒன்றா கலந்த ஒரு கலவையாக இருக்கும். there is no different phase. அந்த டைமில் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் 0, ஏன்னா அது வேப்பராக மாறாது. அதனால வேப்பராக மாறினா தான் அது ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் வந்து சொல்லுவோம். நம்ம ஹீட்டாகவே மாறாது, அது சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் நிலை ரீச் ஆனதுக்கப்புறம் அது வேப்பராக மாறாது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரும் கிரிட்டிக்கல் ப்ரெஷரும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்களா, தட் இஸ் கால்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம கேஸ் ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். டாபிக் பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட். கேஸ் மாலிகுலோட பேசிக்காக அதோடைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ கேஸ் மாலிகுல், இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து என்னாகும், ஸ்ப்ரெட்ராக அதாவது பறந்து விரிஞ்சு வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அது மூவபிளே வந்துட்டு இருக்கும் கேஸுங்கிறது. சரிங்களா? இதுவே வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அந்த க்ளோஸ் கண்டெய்னரில் நம்ம ஒரு கேஸ்
மாலிகுலை வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு கேஸை வச்சுருந்தோம்னா, அதனுடைய மாலிகுல் எல்லாம் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து ஃப்ரீயாக வந்துட்டு அது பாட்டுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, அது அந்த மாலிகுலுக்கு இடையிலான இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அதாவது மாலிகுலுக்கு இடையிலான ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். அதிலே சமயம் வந்து அதனுடைய கைனட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையர் சைடு, அதாவது தெர்மல் எனர்ஜின்னு சொல்லலாம், வெப்ப ஆற்றல் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வந்து கைனட்டிக் எனர்ஜி, மூவிங் எனர்ஜி வந்து ரொம்ப ஹையர் சைடில் இருக்கும். கேஸ் மாலிகுல் வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சுருந்தோம் அப்படின்னா, அதனுடைய வால்ஸ் அது என்ன பண்ணும், கேஸ் மாலிகுல் போயிட்டு அந்த க்ளோஸ் கண்டெய்னரோட வாலில் போயிட்டு போய் இடிச்சிட்டே வரும். ஸோ இடிக்கும் போதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷரை வந்துட்டு அங்கே அந்த கண்டெய்னரோட வாலில் வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். சரிங்களா? இதுவே ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது, அதனுடைய மேல் பகுதி மட்டும் அந்த ஓப்பனாக வந்துட்டு ஓப்பனில் வந்து ஒரு மூவபிள் பிஸ்டன் வைக்கிறாங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா, இப்போ அந்த பிஸ்டனை வச்சு நம்ம அழுத்தும் போது ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த கேஸ் மாலிகுல், இதுவே ஒரு சாலிடெல்லாம் வந்து நான் அந்த மாதிரி ஒரு பிஸ்டன் வச்சு அழுத்த முடியாது. ஆனால் இதை ஒரு ஒரு பிஸ்டன் மூலியமாக ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கம்ப்ரெஸ் ஆகும். இதுவே வந்துட்டு நீங்கள் ஒரு லிக்யூடே ஒரு கேஸையோ லிக்யூடே ஒரு சாலிடோ எடுத்தோம்னா அது மாதிரி பண்ண முடியாது. இப்போ ஒரு கேஸ் மாலிகுல் ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கணும், அதில் வந்துட்டு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றோட ஒன்று கலந்து ஒரு ஹோமோஜினஸ் மிக்சராக ஈஸியாக வந்து மிக்ஸ் ஆகிரும். ஹோமோஜினஸ் மிக்சர் எல்லாம் ஒன்றா கலந்த ஒரு மிக்சர் கிடைக்கும். சரிங்களா? எந்த ப்ரொபோர்ஷனில் நீங்கள் போட்டாலும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோமோஜினஸ் மிக்சர் கிடைக்கும். அது காரணம் என்னென்னா ரேண்டம் மோஷன். அது வந்து ஒரு ஃப்ரீயாக அதாவது ஃப்ரீயாக எல்லா டேரக்ஷன்லையும் மூவ் ஆகிறதுனால ஒன்றோட ஒன்று கலந்துரும். இப்போ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் இருக்க கேஸை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் ஒரு மேல் பகுதி மட்டும் வந்து ஒரு பிஸ்டன் இருக்குது அப்படின்னா, பிஸ்டன்கிறது ஒரு மூவபிள் பிஸ்டன். சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு அந்த மாதிரி பிஸ்டன் உள்ள கண்டெய்னரை வச்சு நம்ம வந்து கேஸை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சப்போஸ் பிஸ்டன் வந்து என்ன மூவபிள் பிஸ்டன், அப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாக பிஸ்டன் வந்துட்டு மேலே ஏறிட்டே போகும். அப்படி பிஸ்டன் மேலே ஏறிச்சு அப்படின்னா அதனுடைய வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது பிஸ்டன் மேலே ஏறிடுச்சு அப்படின்னா, இப்போ முன்னாடி பிஸ்டன் ஹீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிஸ்டன் வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அங்கே ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிஸ்டனை மேல் நோக்கி அழுத்தும். அப்போ வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் வந்துட்டு இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சாலிட் லிக்யூட் கம்பேர் பண்ணும்போது அதோட டென்சிட்டி அடர்த்தி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப லோயராக இருக்கும். ஏன் அப்படின்னா, கேஸ் மாலிகுல் வந்துட்டு ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் எவ்வளோ கேஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு இது இப்போ கேஸ் மாலிகுலுக்கு வந்து ஒரு ஷேப் இருக்குமா, வால்யூம் இருக்குமா? ஒரு தண்ணியை ஊற்றி வச்சா ஒரு பவுடரை ஊற்றி வச்சா ஒரு ஷேப்போ வால்யூம் இருக்கும்ல, இதுக்கு அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து ரேண்டமாக ஒரு மோஷனில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால கேஸ் மாலிகுல் அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு சாலிடோ லிக்விடோ எடுத்தோம்னா ஒரு டைட்டாக பேக் ஆகிருக்கும். ஆனால் ஒரு கேஸ் மாலிகுல் அந்த மாதிரி டைட்டாக பேக் ஆகிருக்காது, ஒரு ரேண்டம் மோஷனில் இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? கேஸோட பேராமீட்டர்ஸ், ஒரு கேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா அதில் என்னென்ன அளவீடுகள் இருக்குது அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம், இன்னொன்று வந்துட்டு வால்யூம்னு சொல்லலாம், இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் சொல்லலாம். இதெல்லாம் வந்து அதனுடைய அளவீடுகள். இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 லாஸ் வந்து அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்குது, அதில் வந்துட்டு த வால்யூம் ஆக்குபைட் பை எ ஃபிக்ஸ்டு வெயிட் ஆஃப் கேஸ். சரிங்களா? கேஸ் மாலிகுலை வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ வந்துட்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர், அதாவது வால்யூமும் ப்ரெஷரும் எதிர் விகிதத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ஒரு கண்டெய்னரில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அதில் வால்யூம் கம்மியாக இருக்கும்ப்பா. வால்யூம்னா என்ன, ஒரு 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 பெரிய ஒரு கோலை எடுத்துக்கிறோம், பெரிய ஒரு க்ளோஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறோம், ஒரு சின்ன ஒரு க்ளோஸ் கண்டெய்னர் எடுத்துக்கிறோன்னா, பெரிய க்ளோஸ் கண்டெய்னரில் வால்யூம் அதில் நிறைய கேஸ் வந்து நிரப்ப முடியும். ஆனால் சின்னதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் நிரப்ப முடியும், ஏன்னா அதோட வால்யூம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெரிய வால்யூம் உள்ள இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ எந்த இடத்துலலாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அங்கே வந்து வால்யூம் கம்மியாக இருக்கும். ஸோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு தி வால்யூம். ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு விங்கிறத P 1/Vன்னு சொல்கிறோம். ஸோ இது கான்ஸ்டன்ட் போட்டோம் அப்படின்னா P = K/V. ஸோ PV = K அப்படின்னு சொல்கிறோம்.
சரிங்களா. இப்போ ஒரு கேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கேஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு இதோட வந்து ப்ரெஷர் வால்யூம் வந்து P1 V1, இன்னொரு இதோட ப்ரெஷர் வால்யூம் வந்து P2 V2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, P2 V2 K அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். இது எப்படி P1 V1 P2 V2 K அப்படிங்கிறது வந்து பாருங்கள். ஒரு ஹைட்ரஜன் கேஸ் எடுத்துக்கிறோம். அதனுடைய ப்ரெஷர் வந்துட்டு நான் ஒரு 4 MPa ப்ரெஷர் கொடுக்குறேன், 4 மில்லி பாஸ்கல் ப்ரெஷர் கொடுக்குறேன். அப்போ அதனுடைய வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 8, சரிங்களா. இப்போ 4 × 2 8. இதே வந்துட்டு அதனுடைய ப்ரெஷர் வந்துட்டு நான் ப்ரெஷர் வந்து ஒரு வந்து 2ன்னு இருக்குது. அப்போ அதனுடைய வால்யூம் வந்து 4 அப்படின்னா, இப்போ 4 ப்ரெஷர் இருக்கும்போது என்னோடய வால்யூம் வந்து 2 இருந்திருக்கு. ப்ரெஷர் 2 அப்படிங்கும்போது அதனுடைய வால்யூம் 4 இருக்குது அப்படின்னா 2 × 4ம் சரி 4 × 2லையும் சரி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வர ஆன்சர் வந்து K வந்து 8 அப்படின்னு தான் வருது. ஸோ அதனால தான் P1, அதாவது 2 வெவ்வேறு ப்ரெஷர்லேயும் 2 வெவ்வேறு வால்யூம்லேயும் வந்துட்டு வர கான்ஸ்டன்ட் வந்து ஈக்குவல், இது கேவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் சார்லஸ் லா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்களேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடைய பார்க்கும். அப்படி விரிவடையும் போது என்ன ஆகும், அதனுடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வால்யூமும் டெம்பரேச்சரும் எப்போவுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். வால்யூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி கே-லூசாக்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கே-லூசாக்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் வந்துட்டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறாங்க. எப்போல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு வால்யூம், அதாவது ஒரு வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5ன்னு எடுத்துங்க. வால்யூம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. அதில் அந்த ஃபிக்ஸ்டு வால்யூமில் வந்துட்டு ஒரு ஒரு 1 கிராம் வந்துட்டு கேஸ் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதில் உள்ள ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரெஷர் 5ன்னு இருக்குது. இப்போ நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ப்ரெஷர் வந்து என்ன ஆகுதுன்னா 5லேருந்து 7 ஆகுது. ஸோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி டெம்பரேச்சர். அதுக்கடுத்து அவகாட்ரோஸ் லா அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இது ஒன்றுமே பாருங்கள், நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் வந்து எப்படி வச்சுக்கலாம்னா, P1 நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ப்ரெஷரு வால்யூம் இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஆனால் அதுக்கப்புறம் வால்யூம் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ப்ரெஷர் டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதெல்லாமே வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நீங்களே ஒரு கண்டெய்னர் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு வால்யூம் இருக்குது. அப்படி வால்யூம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு என்னாகும், ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்களே ஞாபகம் வச்சு எழுதலாம். இதை மனப்பாடம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. சரிங்களா. அதே மாதிரி அவகாட்ரோஸ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வால்யூம் ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா. அதில் நம்பர் ஆஃப் மோல், நான் நிறைய வந்து கேஸ் மாலிகுல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது எடுத்துக்கிற வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ வால்யூமும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N. ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இந்த 4ஐயும் கம்பைன் பண்ணுறாங்க பாருங்கள். பாயில்ஸ்லாம் என்ன சொல்லுது, PV = கான்ஸ்டன்ட்டு. இது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது PV = கான்ஸ்டன்ட்டு. சார்லஸ் லா என்ன சொல்லுது, V = கான்ஸ்டன்ட் இன்ட்டு T, ரெண்டாவது லா. இதன் மேலே பார்த்ததே தான் திருப்பி சொல்கிறேன். கே-லூசாக்ஸ் லா வந்து ப்ரெஷர் = டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். அவகாட்ரோஸ் லா வந்து V டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு N. இது 4ஐயுமே அப்படியே கம்பைன் பண்ணுறாங்க பாருங்கள். PV = nRTன்னு வந்துடுது. இந்த பாருங்கள், இந்த சைடு PV, இந்த சைடு கான்ஸ்டன்ட்டு R, அப்புறம் NT. சரிங்களா. ஸோ வந்துட்டு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிடைக்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா PV = nRT. இதில் ஒவ்வொன்றும் என்னென்னு தெரியும், ப்ரெஷர், வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸ், R கேஸ் கான்ஸ்டன்ட், T டெம்பரேச்சர். எந்த கேஸ் வந்துட்டு இது எல்லாத்தையும் ஒபே பண்ணுதோ அதை வந்துட்டு இட்ஸ் ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா PV / NT அப்படின்னு சொல்லி வந்துடும். சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். அதாவது த ப்ரெஷர் அப்ளைட் பை கேசியஸ் மிக்சர். ஒரு மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குது. சரிங்களா. அதில் 2-3 மாலிகுல் இருக்குது. அதனுடைய ப்ரெஷர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் உள்ள ஒவ்வொரு மாலிகுலோட ப்ரெஷரோட சேர்த்தோன்னா அதுதான் டோட்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க. இப்போ 3 மிக்சர் இருக்குது. மிக்சரில் 3 மாலிகுல் சேர்த்துருக்கோம், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன்ட்டு. இப்போ இதனுடைய டோட்டல் ப்ரெஷர் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் ப்ரெஷரோட சம் தான் அப்படிங்கிறாங்க.
ஸோ P1 P2 P3 அப்படிங்கிறது ஹைட்ரஜன் ஒரு P1, நைட்ரஜன் ஒரு P2, ஆக்சிஜன் ஒரு P3 வச்சுக்கலாம். P டோட்டல் வந்து P1 + P2 + P3ங்கிறாங்க. கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்னென்னா, எப்போவுமே ஒரு ஒரு மெம்பரேனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, கேஸ் வந்து ஊடுருவி போகுது அப்படின்னா, அப்போ அதனுடைய எந்த வேகத்தில் ஊடுருவி போகுது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதனுடைய டென்சிட்டிக்கு அதாவது இன்டைரக்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ டென்சிட்டி அதிகமாக இருந்தால் அதனுடைய டிஃப்யூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அப்போ ரேட் 1 / 1/d1 வருது பாருங்கள். சப்போஸ் ரேட் வந்து அதிகமாகணும் அப்படின்னா அதனுடைய டென்சிட்டி கம்மியாக இருக்கணும். ஆனால் இங்கே வந்து அதனால தான் ரேட்டும் டென்சிட்டியும் எப்போவுமே இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இப்போ டென்சிட்டியும் உங்களுக்கு டென்சிட்டி எப்போ வந்து அதிகமாக இருக்கும், ஒரு வெயிட் அதிகமாக இருந்தால் தான். அது அப்படியே என்ன சொல்கிறாங்க, rate 1 / rate 2 = √of mass 2 / mass 1 அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு கேசியஸ் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் மொதல் 4 லாவை எது ஒபே பண்ணுதோ தட் இஸ் கால்டு ஐடியல் கேஸ் அப்படிங்கிறாங்க. லிக்யூஃபேஷன் ஆஃப் கேஸஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் இருக்கிற கேஸ் அதோட டெம்பரேச்சரை குறைக்கணும். பொதுவாக கேஸ்னாலே என்ன ஆகும்னா, கான்ஸ்டன்ட் மூவிங்கில் கேஸ் மாலிகுல் இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய மூவிங் கைனட்டிக் எனர்ஜி வில் பி வெரி ஹை. இது டெம்பரேச்சர் வந்து ஹையர் சைடு. அப்போ அந்த மாலிகுலோட டெம்பரேச்சரை குறைக்கும்போது என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கைனட்டிக் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி இஸ் லாஸ்ட். ஸோ அந்த மூவிங் கான்ஸ்டன்ட் மூவிங் வந்து குறையுது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஹை ப்ரெஷரை அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கேஸ் மாலிகுல் வந்து ரொம்ப பக்கத்தில் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் வருது. அந்த பக்கத்தில் வரும்போது என்ன ஆகும்னா, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்துட்டு கொஞ்சம் ஹையாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் வந்து கான்ஸ்டன்ட் ரேண்டம் மூவிங்காக இருக்குது, லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம டெம்பரேச்சர் குறைச்சி மூவிங், அதனால் கைனட்டிக் எனர்ஜி மூவிங் எனர்ஜி குறைஞ்சி இப்போ ப்ரெஷரை அப்ளை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வந்து ஒன்றோட ஒன்று ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாகி லிக்யூடாக ஆகும். சரிங்களா? இதுதான் லிக்யூஃபேக்ஷன் ஆஃப் கேஸஸ். இதில் ஏரோசல் இன்ஹேலர்ஸ், அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், இல்லை 10 மார்க்கில் 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஏரோசல் இன்ஹேலர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொட்டீனாக வந்து இந்த ஆஸ்மா பேஷண்ட்டு, வீசிங் பேஷண்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கல்ல இன்ஹேலர், அதுதான். இப்போ ஏரோசல் அப்படின்னா என்ன? இட்ஸ் அ ப்ரெஷரைஸ்டு பேக்கேஜஸ் ஹேவிங் லிக்யூஃபைட் ப்ரொப்பல்லன்ஸ். அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் இருக்கும். ட்ரக்கை வந்துட்டு வெளியேற்றுறதுக்கு வந்து ஒரு ஹை ப்ரெஷர் தேவைப்படுது. சரிங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரக்கை வந்து வெளியில் எடுத்து கொடுக்குறதுக்கு, அந்த இன்ஹேலர் ஃபுல்லாக ட்ரக் இருக்காது, அந்த ட்ரக்கை வந்து ஹை ப்ரெஷரில் வெளில தள்ளுறதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. அதுதான் ப்ரொப்பலண்ட். சரிங்களா? அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ப்ரொப்பலண்ட்டு ஹை ப்ரெஷரில் உள்ளே அமுக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது எதை? ப்ரொப்பலண்ட்டை. இப்போ ஏரோசல் அப்படிங்கிறது ஆர் கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியாக வந்து டக்குன்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஷேக் பண்ணிட்டு இன்ஹேலரை வந்து டக்குன்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆஸ்மேட்டிக் இல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு டக்குன்ட்டு நேராக லங்ஸ்குள்ளே போய் ரிலீஃபை கொடுக்குது. ஸோ இட்ஸ் கன்வீனியன்ட் அண்ட் ஈஸி சின்ஸ் த ட்ரக் இஸ் டிஸ்பென்ஸ்ட் இன் ரெடி டு யூஸ் ஃபார்ம் பை ப்ரெஸ்ஸிங் ஏ பட்டன். ஏன்னா வந்து ரெடியாக இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு குலுக்கி ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா அது லங்ஸ்குள்ளே போய் ரிலீஃபை கொடுக்குது. தட் இஸ் கால்டு ரெடி டு யூஸ் ஃபார்ம் பை ப்ரெஸ்ஸிங் ஏ பட்டன். ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கடுத்து 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஏரோசல் இஸ் பேசிக்கலி a dispersion system functioning through a compressed or liquefied gas that expels the contents out of the container. அதாவது ஏரோசல் இஸ் பேசிக்கலி a dispersion system. அதாவது இதில் ட்ரக் எடுத்துக்கிறோம்ல, அந்த ட்ரக் ஃபார்மோட்டிரான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ட்ரக்கெல்லாம் எடுத்துக்கும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ரொப்பலண்ட்டுங்கிறது மீடியம் சொன்னேன், அந்த ப்ரொப்பலண்ட்டில் வந்துட்டு அது என்னாகும், டிஸ்போஸ் ஆகிருக்கும், அப்படியே ஒன்றோட ஒன்று அப்படியே கலந்துருக்கும். சரிங்களா? ப்ரொப்பலண்ட் அப்படிங்கிறது கம்ப்ரெஸ்டு கேஸ். கேஸை கம்ப்ரெஸ் பண்ணும்போது லிக்யூஃபைட் ஆகிரும். அந்த லிக்யூடில் வந்துட்டு இந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் வந்து அப்படியே டிஸ்போஸ் ஆகிருக்கும், அப்படியே டிசால்வ் ஆகிருக்கும். சரிங்களா? அப்போ ஃபங்க்ஷனிங் த்ரூ ஏ கம்ப்ரெஸ்ட் ஆர்
லிக்விஃபைட் கேஸ். அந்த ப்ரொப்பலண்ட்டுங்கிறது தான் கம்ப்ரஸ்டு கேஸ். சரிங்களா? தட் எக்ஸ்பெல் த கண்டென்ட்ஸ் அவுட் ஆஃப் த கண்டெய்னர். ஸோ அந்த கம்ப்ரஸ்டு கேஸும் இதுவும் டிஸ்போஸ் ஆகிருக்க சிஸ்டத்தில் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அது என்ன பண்ண எக்ஸ்பெல் பண்ணுதுன்னா வெளியேற்றுது. எக்ஸ்பெல்னா வெளியேற்றுதல். இஸ் த கண்டென்ட்ஸ்ங்கிறது ட்ரக்கையும் அந்த ப்ரொப்பலண்ட்டையும் வந்து இப்படி வெளியேற்றும் ஒரு ப்ரெஸ்க்கு அவுட் ஆஃப் த கண்டெய்னருக்கு வெளியேற்றுது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் இமேஜ். இப்போ இதுதான் ஒரு இன்ஹேலர்னு எடுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து உள்ள அந்த ரோஸ் கலரில் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொப்பல்லண்ட் வந்துட்டு வேப்பராக இருக்கும். சரிங்களா? கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டும் லிக்யூட் ப்ரொப்பல்லண்ட்டும் இருக்கும். அதாவது ப்ரொப்பல்லண்ட்டு அப்படிங்கிறது வந்து இப்போ மேலே இருக்கிற ப்ரொப்பல்லண்ட் வேப்பரு, அப்புறம் கீழே இருக்குது பார்த்திங்களா. இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஹை ப்ரெஷரில் ப்ரொப்பலண்ட்டை உள்ளே அமுக்கி இது பண்ணிடுறாங்க. இந்த ஹை ப்ரெஷரில் என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரொப்பலண்ட் வந்து லிக்யூட் ஆகிடுது. அந்த லிக்யூட் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரக் கான்சன்ட்ரேட்டோட மிக்ஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த ஹை ப்ரெஷருங்கிறது எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் இஸ் இன் ஈக்லிபிரியம் பிட்வீன் த லிக்யூட் அண்ட் கேசியஸ் ஸ்டேட்ஸ். அதாவது ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் எப்போவுமே எப்படி இருக்குன்னா ஒரு லிக்யூடுக்கும் கேஸுக்கும் இடையில் ஒரு சமநிலையில் இருந்துக்கிட்டு இருக்கும் உள்ள. சரிங்களா? இப்போ ஏன்னா மேலே ஹை ப்ரெஷரில் அந்த கேஸ் அமுக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ட்ரக்கும் ப்ரொப்பலண்ட்டும் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா இந்த ஹோல் சிஸ்டத்துலேயும் அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஸோ அதனால தான் இட் இஸ் இந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் இந்த ஈக்லிபிரியம் பிட்வீன் தி, அதாவது இது லிக்யூடாக இருக்கும், மேலே கேஸ் இருக்கும். ஸோ அந்த ஈக்லிபிரியம்ங்கிறது உள்ளே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதாவது அந்த ஹை ப்ரெஷர் அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அந்த ஹை ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும்போது கீழே வந்து அந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் அந்த லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டோட சேர்ந்து ஒரு லிக்யூடாக இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு ஈக்லிபிரியம் இருக்கும். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஹை ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம ஒரு இன்ஹேலருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது ஆன் ப்ரெஸ்ஸிங் த ஆக்சுவேட்டர் இந்த வால்வ் வந்து ஓப்பன் ஆகும். த ப்ராடக்ட் இஸ் அண்டர் ப்ரெஷர் பை த வேப்பர். நான் மேலே வந்துருக்கு பார்த்தீங்களா, இந்த கீழே வந்து ப்ரொப்பலண்ட்டும் ட்ரக்கும் இருக்குது, மேலே ப்ரொப்பலண்ட் வேப்பர் இருக்குது. ஸோ வந்துட்டு என்ன ஆகும்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படின்னா ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக அந்த ப்ரெஷர் மெயின்டைன் ஆனால் தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது வெளியில் வரும் ப்ரொப்பலண்ட்டோடு சேர்ந்து. ஸோ ப்ராடக்ட் இஸ் அண்டர் ப்ரெஷர் பை த வேப்பர். வேப்பர் அப்படிங்கிறது என்னென்னா அந்த ப்ரொப்பலண்ட் வந்து எவாப்ரேட் ஆகி வேப்பராக நிற்கும். above the liquid concentrate. அந்த லிக்யூடும் ப்ரொப்பலண்ட்டுக்கும் மேலே என்னாகும் அப்படின்னா இந்த லிக்யூட் ப்ரொப்பலண்ட்டுக்கும் ட்ரக்கும் சேர்ந்து கீழே இருக்கும். மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா வேப்பர் இருக்கும். அதாவது தட் இஸ் கால்டு இந்த ப்ரொப்பலண்ட்டு வந்து என்ன ஆகும்னா அப்படியே எவாப்ரேட் ஆகி மேலே வேப்பராகி நிற்கும். சரிங்களா? இது என்ன பண்ணுன்னா இந்த இதனால் ஹை ப்ரெஷர் மெயின்டைன் ஆகுதுல, அது வந்து திஸ் எக்ஸ்பெல்ஸ் அ ப்ராடக்ட் த்ரூ த டிப் டியூப். அந்த வால்வ் ஓப்பன் ஆனோடனே ஆக்சுவேட்டர் ப்ரெஸ் பண்ணோடனே வால்வ் ஓப்பன் ஆகி அந்த டியூப் வழியாக வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ட்ரக்கும் ப்ரொப்பலண்ட்டும் சேர்ந்து வெளில வரும். த ப்ரொப்பலன்ட்ஸ் ஆர் கம்ப்ரஸ்டு கேஸ் விச் ரிமைன்ஸ் அட் ஹை இனிஷியல் ப்ரெஷர் அண்ட் இட் ஷுட் பி கான்ஸ்டன்ட் டியூரிங் யூஸ். சரிங்களா? இப்போ ப்ரொப்பல்லண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஹை கம்ப்ரஸ்டு கேஸ். அதாவது அது வந்து ஒரு கேஸ் தான். இதை நான் என்ன பண்ணேன், ஹை ப்ரெஷரில் நான் கொடுக்கும்போது பிகாஸ் ஆஃப் த ஹை ப்ரெஷர் வந்து கேஸ் வந்து லிக்யூடாக உள்ளே இருக்கும். சரிங்களா? அந்த 550 kPa கிலோ பாஸ்கலில் வந்துட்டு அது உள்ளே ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த 550ங்கிறது த்ரூ அவுட் அந்த இன்ஹேலர் யூஸ் பண்ணுற வரைக்கும் வந்துட்டு அது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டெய்னரில் நான் ட்ரக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ட்ரக் எடுத்தோன்னே இப்போ ஹை ப்ரெஷரில் என்ன ஆகுது அப்படின்னா நான் ப்ரொப்பலண்ட்டை கொடுக்குறேன். இப்போ ப்ரொப்பலண்ட் வந்து என்ன ஆகும், ஹை ப்ரெஷரில் கொடுக்கும்போது லிக்யூட் ஆயிரும். அந்த லிக்யூடு ப்ளஸ் வந்துட்டு ட்ரக்கும் சேர்ந்து ஃபுல்லாக வந்து லிக்யூடாக நிற்கும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே அடிக்கும்போது இந்த லிக்யூடாக இருக்கிற ட்ரக்கும் ப்ரொப்பலண்ட்டும் வெளில வருது.
லங்ஸ்குள்ளே போய் ரிலீவ் ஆகுது. அப்போ என்ன ஆகும்னா அந்த இடத்துல வெளியில் வந்ததுக்கு ஒரு கேஸ் என்னதுன்னா ஒரு கேப் ஃபில் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த லிக்யூடாக இருக்கிற ப்ரொப்பலண்ட் என்ன ஆகும் அப்படின்னா எவாப்ரேட் ஆகும். ஏன்னா வந்து ப்ரெஷர் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ப்ரெஷர் வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரே எடுத்தோன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து பார்த்தீங்களா, அப்போ ப்ரெஷர் குறையும் போது என்ன ஆகும், ப்ரொப்பலண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகும். அந்த பேலன்ஸ் இருக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது எவாப்ரேட் ஆகி திருப்பி வந்துட்டு வேப்பராக போய் அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் மெக்கானிசம். The calculation of gases to be is achieved by the Boyle's law and ideal gas equation. That means வந்துட்டு பாயில்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பாயில்ஸ் லாவில் வந்துட்டு ப்ரெஷரும் வால்யூமும் வந்துட்டு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஸோ வந்துட்டு ப்ரெஷர் அதிகமானால் வால்யூம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பாயில்ஸ் லா. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது பிவி = என்ஆர்டி. சரிங்களா, இதுதான் வந்து நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம். இதில் வந்து இதில் உள்ள காம்போனன்ட்ஸ், இப்போ இன்ஹேலர் அப்படின்னா அதில் என்னென்ன காம்போனன்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒன்று வந்து ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட், அதாவது ட்ரக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்கும் அதர் இன்க்ரீடியன்ஸும் இருக்கும். சம் பைண்டிங் ஏஜென்ட்ஸு, சர்ஃபேக்டன்ட் இருக்கலாம், இல்லை வந்துட்டு எக்ஸிபியன்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது ட்ரக்கோடு சேர்த்து கொடுக்குறது. டைப்ஸ் வந்துட்டு அதில் சொல்யூஷன் கொடுக்கலாம், சஸ்பென்ஷன் அண்ட் எமல்ஷன் எதுவாக வேணாலும் இருக்கலாம். கண்டெய்னர், கண்டெய்னரில் தான் வந்துட்டு அந்த எல்லா ப்ராடக்ட், அந்த ஃபுல் ட்ரக்கு ப்ரொப்பலண்ட் எல்லாமே இருக்கும். இது எதுக்காக யூஸ் ஆகும்னா ப்ராடக்டை வந்து கேரி பண்ணுறதுக்கு. இட்ஸ் கண்டெய்னர். அது வந்து டின் பிளேட்டாக இருக்கும், இல்லை ஸ்டீலாக இருக்கும், இல்லை கிளாஸாக இருக்கும். ப்ரொப்பலண்ட்டுக்கு தான் அந்த மீடியம். டு டெவலப் ப்ரெஷர் வித்தின் த கண்டெய்னர் அண்ட் டு எக்ஸ்பெல் த ப்ராடக்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுது, இதனால் யூஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால், மேக்ஸிமம் ப்ரொப்பலண்ட் 90% வந்து ப்ரொப்பலண்ட் வந்து எப்படின்னா அந்த உள்ளே வந்து ட்ரக்கை ஹை கான்சன்ட்ரேஷனில் வைக்கிறதுக்காக. அந்த ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராடக்ட் வந்து வெளியில் வரும். அதுக்காக தான். அதுக்கு என்ன இது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டைக்ளோரோ ஃப்ளூரோமீத்தேன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வால்வு, இட்ஸ் நாட் அ வேல், இட்ஸ் அ வால்வு, வி வரும் இடையில. இந்த வால்வு எதுக்கு யூஸ் ஆகுது, நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வால்வு ஓப்பன் ஆகி அது மூலியமாக தான் ட்ரக்கு வெளியே வரும். அதனால தான் ஃபார் டெலிவரிங் தி கண்டென்ட்ஸ் ட்ரக்கு. கண்டினியூஸ் ஸ்ப்ரே, இதில் 2 வகையான வால்வு இருக்குது. கண்டினியூஸ் ஸ்ப்ரே வால்வ் ஆர் மீட்டரிங் வால்வ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கண்டினியூஸ் ஸ்ப்ரே வால்வ். மீட்டரிங் வால்வுங்கிறது நம்ம வந்து எத்தனை ஸ்ப்ரே எடுத்துகிட்ருக்கோம், எவ்வளோ பேலன்ஸ் இருக்குங்கிறத காட்டும் மீட்டரிங் வால்வுங்கிறது. அதுக்கப்புறம் ஆக்சுவேட்டர், நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ஆக்சுவேட்டர். அதில் தான் ஆக்டிவேட் பண்ணுது. ஃபார் ஓப்பனிங் ஆக்சுவேட்டர் ஓப்பன் பண்ணால் தான் வால்வ் வந்து க்ளோஸ் ஆன வால்வு ஓப்பன் ஆகும். ஃபார் ஓப்பனிங் த வால்வ் அண்ட் ப்ரொடியூசிங் தி, அதுக்கப்புறம் அந்த டெலிவர் பண்ணுது எதை, ப்ரொப்பலண்ட்டையும் ட்ரக்கையும் வந்து டெலிவர் பண்ணுறது. டெலிவர் பண்ணுது எதுக்கு, லங்ஸ்க்கோ இதுக்கோ வந்து டெலிவர் பண்ணுது. அது என்னென்ன எடுத்ததுன்னா ஸ்ப்ரே அண்ட் ஃபார்ம்ஸ் கிடையாது, ஃபோம்ஸ். ஸ்ப்ரேஸ் அண்ட் ஃபோம்ஸ், FOAMS. சரிங்களா, இதுதான் ஆக்சுவேட்டரில் வந்துட்டு இதுதான் இதனுடைய காம்போனன்ட்ஸ், 5 காம்போனண்ட்டு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஏரோசல் இன்ஹேலரில் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க. இப்போ கரண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 மெத்தடு. அதில் கரண்ட் மெத்தட் ப்ரெஷர் ஃபில்லிங் மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ராடக்டை வந்து கண்டெய்னரில் எடுத்துக்கிட்டேன், வால்வ் ஓப்பன் பண்ணி ப்ராடக்ட்டை உள்ளே அமைக்கிட்டேன், ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் வால்வை க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராடக்ட் இஸ் கெப்ட் பிலோ த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர். அதாவது ப்ராடக்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கம்மியாக வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து என்னென்னா அந்த லிக்யூடிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா டெம்பரேச்சரோட டெம்பரேச்சர் அதிகமாகும்போது உள்ள சப்போஸ் வந்து நம்ம ப்ரொப்பலண்ட்டை உள்ளே விடும்போது அந்த டெம்பரேச்சர் அதிகமாகி அது என்ன ஆகும் அப்படின்னா லிக்யூஃபை ஆகாது. அதனால தான் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ப்ரொப்பலண்ட் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் இந்த ப்ராடக்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, ப்ரொப்பலண்ட்டோட மிக்ஸ் பண்ணுறாங்க, டிஸ்பர்ஷன் மீடியம். அப்போ தான் அதோட சேர்ந்தால் தான் அது என்ன ஆகும், அது வந்துட்டு எக்ஸ்பெல் ஆகும். சரிங்களா, அதே சமயம் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணால் தான் ப்ரொப்பலண்ட் வந்து அந்த ப்ரெஷரை உள்ளே மெயின்டைன் பண்ண முடியும். சரிங்களா, இப்போ கேஸாகவே இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் லிக்யூடாக இருக்கும். இந்த கேஸை உள்ளே விட்டோம் அப்படின்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. அதனால தான் வந்துட்டு அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் வைக்கும்போது அந்த கேஸ் ஸ்டேட், ப்ரொப்பலண்ட்டுங்கிற கேசியஸ் ஸ்டேட் வந்து லிக்யூஃபையாக இருக்குது, லிக்யூட் ஸ்டேட்டாக இருக்குது. அதனால தான் அந்த லிக்யூட் ஸ்டேட்டில் வந்துட்டு இந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகுது. சரிங்களா, த ப்ரொப்பலண்ட் பாசஸ் அட் ஹை ப்ரெஷர் த்ரூ த வால்வ் அண்ட் தென் லிக்யூஃபைஸ் இன்சைட் த கண்டெய்னர்.
ப்ரொப்பலண்ட் என்ன பண்ணுறாங்க, ஹை ப்ரெஷரில் கொடுக்குறாங்க. எப்போவுமே ஹை ப்ரெஷரில் நம்ம ஒரு கேஸை கொடுக்கும்போது என்ன ஆகுது, லிக்யூஃபை ஆகுது. அதே சமயம் அந்த டெம்பரேச்சர் உள்ளே பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரோட கம்மியாக வச்சுருக்கும்போது, ஸோ டெம்பரேச்சரும் கம்மியாக இருக்குது, ஹை ப்ரெஷரில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலி த கம்ப்ரஸ்டு கேஸ் வில் கெட் லிக்யூஃபை ஆகுது. கோல்டு ஃபில்லிங் மெத்தட், முன்னாடியெல்லாம் வந்து கோல்டு ஃபில்லிங் மெத்தட்னு ஒன்று யூஸ் பண்ணாங்க. அதாவது ஃபுல்லுமே கூலிங் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கன்வென்ஷனல் ஓல்டு மெத்தடு. த ப்ரொப்பலண்ட் கேஸ் இஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். இந்த ப்ரொப்பலண்ட் இஸ் அ கேஸ் அட் ரூம் டெம்பரேச்சர். ரூம் டெம்பரேச்சரில் எப்போவுமே ப்ரொப்பலண்ட் வந்து கேஸாக தான்ப்பா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அதோட டெம்பரேச்சரை குறைச்சி லிக்யூஃபையாக மாற்றுறாங்க. இப்போ லிக்யூஃபையாக மாற்றினதுக்கப்புறம், அதாவது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்டோட கம்மியாக வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரொப்பலண்ட்டை வந்து, அதாவது ரூம் டெம்பரேச்சர் அது லிக்யூஃபையாக இருக்கும்னா, ஸோ ரூம் டெம்பரேச்சர் கேஸாக இருக்கும்னா, அது ரூம் டெம்பரேச்சரோட அதை குறைக்கும்போது என்ன ஆகும்னா, பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர் ரிடக்ஷன் வந்துட்டு அது லிக்யூடாக மாறுது. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் கான்சன்ட்ரேட் இஸ் கூல்ட் அப் டு -30 to 40 degrees Celsius. ஏன்னா வந்து அதனுடைய டெம்பரேச்சரையும் -30 to -40 அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் அ 40, இட்ஸ் அ -40. ஏன் வந்து அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் கூட வந்து ப்ரொப்பலண்ட்டை வந்து கேஸாக மாற்றி விட்ரும். அதனால தான். அதுக்கப்புறம் சில்டு கான்சன்ட்ரேட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ சில்டு கண்டெய்னர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரக்கை வந்து ஃபஸ்ட்டு வால் வழியாக உள்ளே அனுப்புகிறாங்க. எது, அந்த கண்டெய்னருமே சில்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ட்ரக் கான்சன்ட்ரேட் இருக்குது பாருங்கள், அதை வந்துட்டு ட்ரக் கான்சன்ட்ரேட்டும் சில்லாக இருக்கும், அதை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே அனுப்புனதுக்கப்புறம் ஃபாலோட் பை அடிஷன் ஆஃப் லிக்யூட் ப்ரொப்பலண்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை லிக்யூஃபைட் கேஸ் இருக்குது பாருங்கள். ஏன்னா ஆல்ரெடி டெம்பரேச்சர் குறைச்சி தான் அந்த கேஸை வச்சுருப்பாங்க. அந்த கேஸை வந்து ஹை ப்ரெஷரில் வந்துட்டு உள்ளே விடுறாங்க. ஹை ப்ரெஷரில் விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிக்யூஃபைட் கேஸ் வந்து லிக்யூஃபையாக தான் இருக்கும். ஹை ப்ரெஷரில் விடும்போது அந்த கேஸோட ப்ரெஷரை வந்து அதிகமாகி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லிக்யூடிட்டி வந்து மெயின்டைன் ஆகும். ஏன்னா ப்ரெஷர் வில் பி ஹை. அட் த சேம் டைம் வந்து டெம்பரேச்சர் வந்து லோவாக தான் இருக்குது. ஏன்னா ட்ரக்கும் சில்லாக இருக்குது, கூலிங்காக இருக்குது, கண்டெய்னரும் கூலிங்காக இருக்குது. அதே சமயம் இதை ஹை ப்ரெஷரில் கொடுக்கும்போது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக அந்த லிக்யூடிட்டி வந்து மெயின்டைன் ஆகுது. இப்போ ஸ்டோரேஜ், இப்போ நான் வந்து பேக் பண்ணி முடிச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து இஸ் brought to equilibrium to the room temperature. ஒன்ஸ் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த உள்ளே வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சா கூட இட் வில் நாட் அஃபெக்ட் த இன்சைட் காம்போனன்ட்ஸு. அந்த ப்ரொப்பலண்ட்டையோ இல்லை ட்ரக்கையோ வந்து அந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உள்ள. அதனால் அது ரூம் டெம்பரேச்சர் வச்சாலும் ஒன்றாகாது. அதுக்கப்புறம் இந்த ப்ரொப்பலண்ட் ப்ரெசென்ட் இன் த கண்டெய்னர் இஸ் பார்ஷியலி வேப்பரைஸ்ட் அண்ட் சஃபிஷியன்ட் ப்ரெஷர் கெட்ஸ் டெவலப்டு. இப்போ எப்போல்லாம் வந்து நம்ம ஸ்ப்ரே எடுக்கிறோமோ அப்போ என்ன ஆகும்னா, ப்ரெஷர் குறைஞ்சி அந்த இருக்கிற கேப்பை வந்துட்டு இந்த ப்ரொப்பலண்ட் வந்து எவாப்ரேட் ஆகி பார்ஷியல் ப்ரெஷரை வந்துட்டு பார்ஷியலாக, அதாவது கொஞ்சம் அளவு வந்து வேப்பரைஸ் ஆகி அந்த இனிஷியலாக இருக்கிற அந்த 550 kPa அப்படிங்கிறத ப்ரெஷரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுது. ஆன் ஓப்பனிங் த வால்வ் த கண்டென்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெல்டு. ஆக்சுவேட்டர் ப்ரெஸ் பண்ணி வால்வ் ஓப்பன் ஆனோடனே கண்டென்ட்ஸ் வந்து எக்ஸ்பெல் ஆகுது பிகாஸ் ஆஃப் த ஹை ப்ரெஷர். ஏன்னா ஹை ப்ரெஷர் உள்ளே இருக்கிறதுனால நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னே உள்ளே திருப்பி நம்ம ஒரு ப்ரெஷரை கொடுக்கும்போது அந்த ப்ரெஷர் ஆல்ரெடி அதிகமாக இருக்குது, நம்ம இன்னொரு ப்ரெஷர் கொடுக்கும்போது வால்வ் ஓப்பன் ஆகி என்ன ஆகுனா கண்டென்ட் வந்து வெளில வருது. அட்வான்டேஜஸ், கண்டென்ட்ஸ் ஆர் டிஸ்பஸ்ட் ஏசெப்டிக்கலி. இதில் நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஸோ அதாவது ஏசெப்டிக்கல் அப்படின்னா, ஏசெப்டிக்கல் அப்படிங்கும்போது ரொம்ப க்ளீன் என்விரான்மெண்ட்டாக இருக்கும். மெக்கானிக்கல் அப்ளிகேஷன் இஸ் நாட் ரெக்வயர்ட். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஆக்டிவேட்டர் தான் ப்ரெஸ் பண்ணுறோம். அதனால் ஒரு மெக்கானிக்கல் ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. மெக்கானிக்கல் அப்ளிகேஷன் தேவையில்லை. குவைட் ஈஸி டு அட்மினிஸ்ட்ரேட் ட்ரக்ஸ் ஃப்ரம் ஏரோசல்ஸ். இதில் வந்து ட்ரக்கை வந்து நம்ம அப்ளை பண்ணுறது கையில் எடுத்து தனியாக வந்து அப்ளை பண்ண அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஷேக் பண்ணி ஒரு ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ குவைட் ஈஸி டு அட்மினிஸ்டர் ட்ரக்கு. டைரக்ட் அப்ளிகேஷன் இஸ் பாசிபிள் ஆன் த அஃபெக்டட் பார்ட்ஸ் ஆர் அப்ராடட் ஸ்கின் ஆர் இன் டு த பாடி கேவிட்டிஸ். இப்போ ஒரு ஸ்கின் வந்து எரோட் அதாவது தேஞ்சு போய் ப்ளீடிங் ஆகிருக்கு, இல்லை வந்து நம்ம லங்ஸ்குள்ளே கொடுக்கணும். லங்ஸ்குள்ளே கொடுக்குறதுக்கு நீங்கள் வேறு மெத்தட் யூஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதே சமயம் ஒரு அடிப்பட்ட இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு போடணும் அப்படின்னா நம்ம தொட்டு அதை போட முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி டைரக்ட் அப்ளிகேஷன் இந்த ரெண்டு விஷயத்துலையும், பாடி கேவிட்டின்னு சொல்கிற லங்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்ராடட் ஸ்கின்னா வந்து ஸ்கின் வந்து உராய்ஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க, கீழே விழுந்து அடிபட்டு அந்த இடத்துல நீங்கள் கையை அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு
இந்த டைரக்ட் அப்ளிகேஷன் இஸ் நாட் பாசிபிள். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்ப்ரே ரொம்ப இனியலர் வந்து ரொம்ப ஸ்ப்ரே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இட் ப்ரொவைட்ஸ் குயிக் அண்ட் எஃபிஷியன்ட். வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, டக்குன்னு ஸ்ப்ரே அடித்தோன்னே இமீடியட் ரிலீஃப் வந்து கிடைக்கிது. ஆன் அப்ளிகேஷன் ஓவர் ஸ்கின் சம் ப்ரொப்பலன் காஸ் கூலிங் ஆன் ஆஃப் த டிஷ்யூ பை தேர் சடன் எக்ஸ்பேன்ஷன். இப்போ ஸ்கின்னில் அப்ளை பண்ணும்போது ப்ரொப்பலண்ட்டுங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஷ்யூவில் வந்து ஒரு கூலிங் எஃபெக்டை ஏற்படுத்துது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கூலிங் எஃபெக்ட் எதனால் ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து வெளியில் வந்தோன்னா ஒரு சடன் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து அது ஒரு லிக்யூஃபைட் கேஸு. வெளியில் வந்ததுக்கப்புறம் கேஸாக மாறப்ப என்னென்னா ஒரு கூலிங் எஃபெக்டை ஸ்கின்னுக்கு கொடுக்குதுங்கிறாங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்ப்ரூவ்டு. ஏன்னா இது வந்து ரொம்ப க்ளோஸ்டு கண்டெய்னருங்கிறதுனால அவுட்டர் என்வாயன்மெண்ட்டோட காண்டாக்ட் இருக்காது. ஸோ அந்த ஆக்சிஜன் அந்த கேஸோடு சேர்ந்து அதனுடைய ஸ்டெபிலிட்டி போகாமல் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் ஸ்டெபிலிட்டி இஸ் இம்ப்ரூவ்டு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லிக்விட் ஸ்டேட் பற்றி பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேசியஸ் ஸ்டேட் பற்றி பார்த்தோம். கேசியஸ் ஸ்டேட் முன்னாடி ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் இன்ட்ரொடக்ஷன்னா ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டோன்னா லிக்யூட், சாலிட், கேஸாக இருக்குது. இப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர், ஒரு பொருள் இன்னொரு பொருளாக சேஞ்ச், மெல்ட்டிங்னால, பாயிலிங்னால், அதுக்கப்புறம் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் இன் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பற்றி பார்த்தோம். ஒரு மேட்டர் வந்து தன்னுடைய நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது. ஃப்ரம் சாலிட் டு லிக்யூட், இல்லை லிக்யூட் டு சாலிட், இல்லை லிக்யூட் டு கேஸ், அந்த மாதிரி பார்த்தோம். அப்புறம் சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் டயக்ராம் வச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லேட்டன் ஹீட்டுங்கிறது நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ 100 டிகிரிக்கு வந்து வாட்டர் எடுத்துகிட்டு போனாலும் வேப்பர் ஆகாது. 100 டிகிரிக்கு அப்புறம் அதே 100 டிகிரி மெயின்டைன் ஆகும். ஆனால் அந்த 100 டிகிரி டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகணும், அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு, லிக்விடோட பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அவர் கொஞ்ச நேரத்துக்கு வந்து அந்த கொடுக்குற ஹீட் வந்து எனர்ஜி அப்சார்ப் ஆகி அண்ட் தென் இட் வில் பிரேக் த பாண்ட் அண்ட் இட் வில் கோஸ் அஸ் அ வேப்பர். ஸோ அந்த ஒரு 2 மினிட்ஸ் வந்து 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகுது. பார்த்திங்கன்னா அந்த 2 டிகிரியில் என்ன எனர்ஜி அப்சார்ப் ஆகுதோ தட் இஸ் அ லேட்டன் ஹீட். அது ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் ஆஃப் எப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், லேட்டன் ஹீட் ஆஃப் எப்ரேஷன், அப்போ ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட்னு சொல்லி L = Q/m அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது குறிப்பிட்ட டெம்பரேச்சர் அண்டு ப்ரெஷருக்கு மேலே லிக்விட் வந்து கேஸும் செப்பரேட்டாக இருக்காது. இட் வில் பி சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட், அதை பார்த்தோம். அதுக்கப்புறம் தென் வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த கேஸ் லாஸ். மொத்தம் டோட்டலாக 6 லா, பாயில்ஸ் லா, லூசாக்ஸ் லா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 6 லாஸ் பார்த்தோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தென் வி ஹவ் இன் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஏரோசல் இன்ஹேலர்ஸ், இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், அதை பற்றி பார்த்தோம். Now we will go into the liquid state. லிக்விட் ஸ்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதில் இதெல்லாம் முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா, வாட் யூ மீன் பை மெல்ட்டிங்னா என்ன, கிவ்ஸ் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மெல்ட்டிங்கும் போது மெல்ட்டிங்னா என்ன, அதுக்கு வந்து இப்போ உதாரணம் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வாட்டரோட ஐஸோட மெல்ட்டிங் பாயிண்ட் அதெல்லாம் இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு யூ கேன் எக்ஸ்பிளைன் அபவுட் லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், அதையும் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறம் தென் யூ கேன் கிவ் த எக்ஸாம்பிள். சரிங்களா? மெல்ட்டிங் அப்படிங்கும்போது மெல்ட்டிங்னா என்ன, மெல்ட்டிங்கோட எக்ஸாம்பிள், இந்த லேட்டன் ஹீட் மெல்ட்டிங் அதை பற்றிலாம் சொல்லலாம். சரிங்களா? இது 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் முன்னாடி. அதுக்கப்புறம் ஏரோசல் இன்ஹேலர்ஸ் பற்றி 5 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. சரிங்களா? தென் லேட்டன் ஹீட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். லேட்டன் ஹீட்னா என்ன, லேட்டன் ஹீட் ஆஃப் மெல்ட்டிங், லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன், அப்புறம் ஸ்பெஷல் லேட்டன் ஹீட், இது எல்லாத்தையும் எழுதினீங்கன்னா யூ வில் கெட் த 5 மார்க்ஸ். அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்ன, கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா என்னங்கிறது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த டயக்ராம் போட்டு அந்த சூப்பர் கிரிட்டிக்கல் ஃப்ளூயிட் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? இதுதான் இது வரைக்கும் வந்து